மாஞ்சோலை மக்கள் 9 மாதங்களாக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வுரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய வாழ்வுரிமை போராட்டத்துக்காக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த மக்களுக்காக நீதிமன்றங்களுக்கும் மக்கள் மன்றத்திலும் இன்று போராடி வருகிறார். இன்று அவர் அந்த மக்களுக்காக தானே நீதிமன்றத்தில் வாதாடி அந்த மக்களுக்காக தன் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தார். ஆனால் அவரது போராட்டங்களுக்கு இந்த அரசு சரியாக செவி சாய்க்கவில்லை. இன்னைக்கு இந்த போராட்டங்களுக்கு அந்த மாநில மக்களுக்காக 1998ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அந்த மக்களுக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார். 1998ஆம் ஆண்டு அந்த மக்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டும் மற்றும் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை கேட்டும் அன்று டாக்டர் ஐயா அவர்களிடம் முறையிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை அந்த மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனையானாலும் அந்த மக்களுக்காக இன்னைக்கு முதலாளர் நின்று போராடி இன்று வரை போராடிட்டு இருக்காங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அன்னைக்கு 1999ஆம் ஆண்டு அந்த மக்களுக்கான ஊதிய உயர்வுக்கு கேட்டு மற்றும் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை கோரி நெல்லையில் ஒரு பேரணி நடந்துச்சு. ஜூலை 23ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி ஒரு பேரணி. இந்த பேரணியில் புதிய தமிழ் கட்சி மட்டும் கலந்து கொள்ளலை. அன்று எதிர்கட்சியாக இருந்த தமாக, அதாவது மூப்பனார் அவர்கள் தலைமையில் இயங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ், அந்த கட்சி அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்குது. திமுகவோட கூட்டணியில் அன்னைக்கு இவங்க எதிர்கட்சி. அந்த எதிர்கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன், எதிர்கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் அதில் கலந்துக்கிறாரு. மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க மற்றும் பல்வேறு அமைப்புகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த பேரணியில் 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த பேரணி ஒரு அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. அந்த பேரணி கலெக்டர் அலுவலகத்துக்கிட்ட போகும்போது காவல்துறையினர் திட்டமிட்டு தடியடி நடத்தி 17 உயிர்களை அப்போது ஆட்சி செய்த திமுக அரசு காவு வாங்கியது. வேற ஒன்றும் கேட்கல. அவங்க ஊதிய உயிர் கேட்காங்க, தங்களுக்கு அடிப்படை வசதிகளை கேட்காங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக புதிய தமிழ் போராட்டத்தில் ஈடுபடுது. அதுக்கு சில ஆதரவுகள் அமைப்புகள் ஆதரவு கொடுக்காங்க. தன் ஊதிய உயிர் கேட்டதுக்கு அன்னைக்கு 17 உயிர்களை அன்னைக்கு இழந்திருக்கு. இன்று அந்த மக்கள் இப்போ மீண்டும் என்ன அவங்களுக்கு 2028ஆம் ஆண்டு வரை அந்த குத்தகைக்கு எடுத்திருக்க பிபிடிசி நிறுவனத்துக்கு குத்தகை காலம் இருக்கு. ஆனால் அந்த பிபிடிசி நிர்வாகம் இப்பொழுது அவங்க தன்னால் வெளியே போகிறாங்க. ஏனென்றால் அவங்க அரசுக்கு 1400 கோடி ரூபாய் அரசு கட்ட வேண்டியிருக்கு. அந்த 1400 கோடி ரூபாய் கட்டாமல் 2008ஆம் ஆண்டு வரை அவங்களுக்கு காலம் இருக்கு, ஒப்பந்த காலம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வெளியேறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாஞ்சோலை மக்களிடம் கட்டாய விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவங்ககிட்ட வாங்குறாங்க. கட்டாய விருப்ப ஓய்வில். ஆனால் எல்லாரும் கையெழுத்து போடலை. சில குறிப்பிட்ட பேர் கையெழுத்து போட்டாங்க. அவங்கள கட்டாய விருப்ப ஓய்வில் அவங்கள வெளியேற்றதுக்கு அந்த பிபிடிசி நிர்வாகம் முயற்சி பண்ணுது. அதுக்கு இங்கே இருந்த ஆட்சித்தலைவர் யார், நேற்று தான் மாற்றப்பட்டிருக்கிறார். ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அந்த கம்பெனிக்கு நிர்வாகத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆதரவாக இருந்து இன்னைக்கு அந்த மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் அவர் போய் சொன்னாலும் எந்த இதுவுமே நடக்கலை. இன்னைக்கு அவங்க விஆர்எஸ் என்ற பெயரில் கட்டாய ஓய்வுங்கிற பேரில் சிலவங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதுவுமே அதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது தொழிலாளர் நலத்துறை இதில் அந்த இதில் நான் முறையீடு பண்ணி அது ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு. எதுக்கு சொல்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு ஊதிய உயர்வு கேட்டு ஒரு 5-6 தலைமுறை அங்கே மாஞ்சோலையில் வாழ்ந்த அந்த மக்கள் ஊதிய உயர்வு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. 5-6 தலைமுறைகளாக அந்த மாஞ்சோலையில் இருக்காங்க. இங்கேருந்து அவங்க எங்கே உள்ள பூர்வீகம் அவங்க எங்கேன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர், ஓட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள மக்கள். அந்த மக்களை ஆங்கிலேயர் காலத்தில் அழைத்து செல்லப்பட்டவர்கள். இன்று 100 ஆண்டுக்கு மேலே அந்த அங்கே இருக்காங்க. மாஞ்சோலையில் இருந்தவங்க அவங்க எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே அவங்களுடைய இன்னைக்கு மாஞ்சோலையில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, கோதையார் அணையை கட்டினது இந்த மக்கள். அன்னைக்கு இந்த மக்கள் ஆங்கிலேயருங்கிறத அழைச்சிட்டு போய் கீழே இருந்து அவ்வளோ தூரம் சாலையை முதல்ல பாதையை அமைச்சு மேலே போய் அந்த காடுகளை திருத்தி இன்னைக்கு தேயிலை, காப்பி, ஏலக்கான்னு இன்னைக்கு பல பயிர்களை அங்கே பயிரிட்டு இது பண்ணி இன்னைக்கு அதில் ஒரு லாபம் அடைஞ்சிருச்சு இந்த பிபிடிசி நிர்வாகம். இந்த பிபிடிசி நிர்வாகம் யாருன்னா, மவுண்ட் பேட்டன் அவருடைய மகள்வழி பேரன் வாடியா கம்பெனி. அவங்க இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 4 ஆண்டு காலம் இருக்கு. அதுக்கிடையில இந்த மக்கள் கட்டாய ஓய்வுங்க பேரில் இவங்களை வெளியே அனுப்பிட்டு அந்த மாஞ்சோலையை யார் அபகரிக்க நினைக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு பாருங்க, பல இன்னல்களை அந்த மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு 9 மாதங்களாக அவங்களுக்கு வேலை இல்லை. வாழ்வாதாரத்துக்கு வாழ்வுக்கு இது இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்களுக்கான பல்வேறு உதவிகளை இன்னைக்கு புதிய தமிழகம் வச்சு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு எல்லாமே வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு, கீழே இருந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு இப்போ இடையில கூட அந்த மக்களுக்கு பொங்கலுக்கு மறுநாள் அந்த மக்களுக்கு கொண்டு போன பொருட்களை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. கொண்டு போக முடியல. கடைசியில் மழையில் நனைஞ்சு ரொம்ப இது இப்போ போயிட்டு அந்த மாஞ்சோலை மக்களுக்காக வழக்கை வந்து இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு தாக்கல் பண்ணி தானே வாதாடி இன்னைக்கு அந்த மக்களுக்கு அந்த வழக்குக்காக இன்னைக்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த அந்த மக்களுக்காக வழக்குக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாங்க. அங்கேயுமே வந்து அரசனுடைய சரியா இது இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஆனாலும் அதற்கு இடையில் மனித உரிமை ஆணைய தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போய் அங்கிருந்து அவங்க வந்து விசாரணை பண்ணி இந்த மக்களுக்கு நடக்கக்கூடியது வந்து அநீதி நடந்துட்டு இருக்கு. 6 வார காலங்களில் அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னு மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு இது அனுப்பிருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு அப்புறம் தான் இங்கே உங்களை பொறுப்பு அமைச்சர் நேரு அங்கே மாஞ்சோலைக்கு போறாரு. மாஞ்சோலைக்கு போய் அந்த மக்களை வந்து பார்த்து சந்திக்கிறதுக்கு போறாரு. ஆனால் அந்த மக்கள் யாரும் வரல. அந்த கம்பெனிக்கு சாதகமான ஒரு 10 பேரை வச்சு அன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்திட்டு வந்துட்டாப்ல. ஆனால் அந்த அதுலேயே வந்து திமுக சேர்ந்த கவுன்சிலர் ஸ்டாலின் என்பவர் வந்து அன்னைக்கு என்ன பேசுறாரு பாருங்க. வேதனை என்னன்னா, இன்னைக்கு வந்து அமைச்சர் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காங்க, அதுவும் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இன்னைக்கு தான் தெரியுதா நாங்கள் இவ்வளோ நாள் பட்ட வேதனைகளை வந்து இன்னைக்கு தான் பார்க்க வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் நாங்கள் பட்டினியாக கிடந்தோமே, அப்போம்லாம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வரலன்னு தன்னுடைய ஆதங்கத்தை ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த கவுன்சிலர் அன்னைக்கு வந்து பேசுறாரு. ஸ்டாலின் என்ற கவுன்சிலரு அவ்வளவு இந்த இருக்கும்பொழுது இருந்த ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் அந்த மாதிரி பண்ணாப்புல. அந்த மக்கள் வந்து மனு கொடுக்க போனால் உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த மக்களை விரட்டினாரு. மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு தங்களுடைய கோரிக்கைகள் மனு கொடுக்க போறாங்க, அந்த மக்களை வந்து அப்படி பேசினாரு. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த நிர்வாகத்துக்கு பிபிடிசி நிர்வாகத்துக்கு அந்த மக்களை வெளியேற்றுவதற்குரியாவே இருந்தாரு. அப்படி இன்னைக்கு வந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரம், வாழ் உரிமைக்காக போராடுறாங்க. வாழ் உரிமை அதுலயே இருக்கணுங்க, உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அரசு வந்து இந்த எடுத்து நடத்தட்டும் மாஞ்சோலைய, அப்படி இல்லையா எங்கிட்ட கொடுங்க நாங்க நடத்துறதுன்னு கேட்கறாங்க. இந்த அரசு எந்த இதுக்குமே இது இல்லை. நீதிமன்றமும் அப்படிதான் இருக்கு. என்ன அந்த நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்கலாம், அந்த அதுக்கு வந்து அந்த மக்களுக்கான இது தீர்வு ஏதாச்சும் கொடுக்கணும்ல, எந்த இதுவுமே கிடையாது. சும்மா 19 வந்து தள்ளுபடின்னு அன்னைக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க உயர் நீதிமன்றத்துல. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வருகின்ற 6 மற்றும் 7ஆம் தேதிகள் வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நெல்லை வராருன்னு ஒரு செய்திகள் வந்துச்சு. அப்போ மாஞ்சோலை மக்களை சந்திக்கிறது பிப்ரவரி 6ஆம் தேதி மாஞ்சோலை மக்களை சந்தித்து பேசுகிறாருன்னு ஒரு தகவல் இது வந்துட்டு இருக்கு. இப்போ நல்லது, முதலமைச்சர் வந்து அந்த மக்களை சந்திங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியில் இந்த மக்களுக்கு இவ்வளவு நாள் ஒரு ஆதரவு பிபிடிசி நிறுவனத்துக்கு ஆதரவாக இருந்த கார்த்திகேயன் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ புதுசாக சுகுமார் என்ற ஒரு ஆட்சியரை வந்து இப்போ எனக்கு நியமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் வந்து இந்த கார்த்திகேயன் போயிட்டாருனோன்னா அப்படின்னா அந்த மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு புது மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பேற்க போறாரு. வருகின்ற 6ஆம் தேதி மாஞ்சோலை மக்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு. அந்த மாஞ்சோலை மக்களுக்கு சந்திக்கும் போது உண்மையான அந்த தொழிலாளர்களை கொண்டு போங்க, பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை முதலமைச்சர் கூட்டு போங்க. அதுதான் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். அதுக்கு அந்த சாதகமா கம்பெனிக்கு சாதகமாக பிபிடிசி நிர்வாகத்துக்கு சாதகமாக இருக்க தொழிலாளர்களை கூட்டு போவாங்க. அதுக்கு சாதகமாக ஒரு 10 தொழிலாளர்கள் தான் இருக்காங்க, மற்றவங்க யாரும் சாதகமாக இல்லை. நீங்கள் இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணி என்னன்னா, அந்த உண்மையான பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை முதலமைச்சர் சந்திக்க கூட்டு போங்க. அந்த மக்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. அந்த மக்கள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு ஒரு நம்புகிறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் அங்கே நடந்த அந்த சுரங்க இதுக்கு வந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. டங்ஸ்டன் இதுக்கு போராடினாங்க. இன்னைக்கு வந்து அது வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதே போன்று நம்ம மாஞ்சோலை மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை இந்த முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள், வாழ்வுரிமையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று நாம் நம்புவோம்.